திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் இருக்கிற காப்பு காடு என்று சொல்லப்படுகிற இடத்துல இந்த காட்டுக்குள்ளே நிறைய மான்கள் இருக்கிறது. இந்த மான்கள் எல்லாம் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய உணவுக்காகவும் அவர்கள் போடக்கூடிய நொறுக்கு தீனிக்காகவும் இங்கே இந்த மான்கள் எல்லாம் இந்த ஓரத்திலே காத்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள். பார்த்தீங்கன்னா குரங்குகளும் மான்களும் ஒன்றாக உணவு அருந்துவதை பார்க்கிறோம். அதே போல் தாவர தர்மம், விலங்கு தர்மம்னு ரெண்டு இருக்குது. தாவர தர்மம் பார்த்திங்கன்னா தனக்கு கிடைத்த உணவை சத்தம் இல்லாமல், சண்டை இல்லாமல் தன் வேரின் மூலமாக தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் விலங்குகள் அப்படி இல்லை. விலங்குகள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாய்களுக்கு தனித்தனியாக உணவை வைத்தோம் என்று சொன்னால் அந்த உணவை ரெண்டுமே அடித்து கொண்டு சாப்பிடுவதையும் சத்தம் போட்டு சாப்பிடுவதையும் பார்ப்போம். அதேமாதிரி எல்லா விலங்குகளும் அப்படி தான் ஒருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுகின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம். அதேபோல் இந்த மான்கள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் இங்கே கிரிவலம் வருகின்ற பக்தர்கள் தருகின்ற உணவுக்காகவும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் இந்த மான்கள் வெளியில் வந்துவிட்டால் நாய்கள் துரத்தியும் வாகனங்களில் அடிபட்டும் சில நேரங்களில் கயவர்களால் கொல்லப்பட்டும் இந்த மான்கள் இறப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் எல்லா ஜீவராசிகளையும் எல்லா விலங்குகளையும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் உலகம் செம்மையாக இருக்கும் என்று சொல்லி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலில் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு நம்முடைய உலக பேராசன் சொன்னது போல் அற்றால் அழிப்பசி தீர்த்தல் அற்றொருவன் பெற்றான் புதுவை புலி என்பதை போல நாம் இருப்பதை இல்லாதவர்க்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருவதி பாதையில் இருந்து உங்கள் திருக்குறள் காமராசு, திருவண்ணாமலை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.